வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கேரட் கீர் செய்கிறதுக்கு ஒரு 6 பாதாம் பருப்பை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்திருக்கேன், 7 முந்திரி பருப்பு, 1/2 கப் நாட்டு சக்கரை, 3 ஏலக்காய், 15 உலர் திராட்சை, 1/2 லிட்டர் காய்ச்சின பால். கேரட்டு தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்சிருக்கிற பாதாம் அதோட தோல் நீக்கி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது திராட்சையை சேர்த்துடலாம். திராட்சை இந்த மாதிரி பால் மாதிரி ஆனதும் அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ துருவின ஒரு கேரட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. கேரட்டோட கலர் மாற ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதுலேயே பாதாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பால் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் கொதிக்க ஆரம்பித்ததும் அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துருங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கீர் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 ஏலக்காவை நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். அதையும் உள்ளார சேர்த்துடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் குங்குமம் பூ சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த திக்னஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேரட் கீர் நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், ஆற வச்சும் குடிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.